ஸோ இங்க ஒரு சில வேர்ட்ல நமக்கு லாங் சவுண்டும் கேக்குது, ஒரு சில வேர்ட்ல ஷார்ட் சவுண்டும் கேக்குது. லாங் சவுண்ட்னா என்னன்னா அந்த லெட்டரோட நேமையே சொல்றதுதான் லாங் சவுண்ட்னு சொல்லுவோம். லெட்டரோட சவுண்ட சொல்றது ஷார்ட் சவுண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் லவ்னு சொல்லும் போது இங்க ஓக்கு ஆ சவுண்ட் கேக்குது, ஆ சவுண்ட் கேக்குது. This is short sound. ஓகேங்களா? அண்ட் கியூட்னு சொல்லும் போது இங்க யூ லெட்டரோட சவுண்டே கேக்குது இல்லையா, அது லாங் சவுண்ட். ஓகேங்களா? நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா, அதாவது வவலுக்கு 2 types of sounds இருக்கு. ஒன் இஸ் லாங் சவுண்ட், ஒன் இஸ் ஷார்ட் சவுண்ட் சொல்லி. ஸோ இந்த வேர்ட்ஸ்ல லாங் சவுண்டும் இருக்கு, ஷார்ட் சவுண்டும் இருக்கு. ஓகே, காட் இட் நோ? இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தா தாராளமா கேட்கலாம். ஓகே, ஸோ என்னன்னா பொதுவாகவே நமக்கு ஃபோனிக் சவுண்ட்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஃபோனிக் சவுண்ட்ஸ் தெரிஞ்சா மட்டுமே எந்த லெட்டர் எங்க சைலண்ட்னு நம்மளால ரீட் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம டியூஷன் எடுத்துக்கிட்டா TION எழுதிட்டு போயிடுவோம். ஆனா அங்க TION எழுதி இருக்கணும். அங்க I வந்து சைலண்ட்ல இருக்கு, அதனால நம்ம காமனா அதை மிஸ்டேக் பண்றோம். பொதுவாகவே நம்ம போனிக் சவுண்ட்ஸ் யூஸ் பண்ணும் போதுமே அந்த I அங்க சைலண்ட்னு தெரியாம TION எழுதிடுவோம். ஆனா அங்க I சைலண்ட், அது மிஸ்டேக் தானே. ஸோ பிகாஸ் ஆஃப் தட் ரீசன் வி ஆர் taking practice for the silent letters. ஓகே, எங்க சைலண்ட் லெட்டர்ஸ் வருதுன்னு அதுக்காக தான் நம்ம ப்ராக்டிஸ் எடுத்துக்கிறோம். காட் இட் நோ?